ப்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு வைபு, ஒரு ஜாலியான வைபா இருக்கு. நல்ல ஒரு ஃபன்னா ஜாலி வைபா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹீரோ ஒரு நல்லா பண்ணியிருக்காப்ல ப்ரோ. நல்லா எதிர்பார்க்குறோம். நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. ட்ரைலரே நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா வரும் கண்டிப்பா. நிறைய ஒரு கருத்தெல்லாம் இதுல இருக்கு உள்ள. படம் பார்த்தோம்னா ஃபுல்லா ஒரு ஒரு நல்லா எதிர்பார்க்கப்படுது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பசங்க அந்த மாதிரி கெட்ட நல்ல ஒரு மாதிரி நல்லா கெத்தா இருக்க பசங்கலாம் வந்துட்டு இதாக சொல்றாங்க. அது நல்லா இருக்கு. செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா தான் இருக்கு அந்த ட்ரெய்லர்லாம். அது எல்லா பசங்களுக்கும் ஒரு நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது எப்படி ப்ரோ, அது நல்லா தான் ப்ரோ பார்க்கணுன்னு ஆசை தோணுதுன்னா அவன் ஃபியூச்சர்ல என்ன ஆவான் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அவன் ஃபியூச்சர் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அவன் ஃபியூச்சர் எப்படி ஆகுன்றதை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. கொஞ்சம் நல்ல பசங்க தான். ஆனால் அது மாதிரி படத்தெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் அது நார்மல் ஸ்டோரி, ஸ்டார்டிங் நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த விஜேசித்தோட காம்போ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி இந்த மிஸ்கின் வராரு, மிஸ்கின் வர சீன் நல்லா தான் இருக்குது ப்ரோ. ட்ரெய்லர் என்ன, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜில் அந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப் சுற்றிட்டு நமக்குன்னு ஒரு சோர்ஸை தேடி போகிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த காலேஜ் லைஃப்பை பேஸ் பண்ணி நம்மளா ஒரு சக்ஸஸான லைஃப்பை அவர் தேடுற மாதிரி தான் இருக்குது ப்ரோ ஹீரோ. கரெக்டு தான். அது மோஸ்ட்லி டான் மூவி கூட அது ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. இப்போ இது புதுசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்கின் நல்ல ஆக்டராக இருக்காரு. பார்ப்போம், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் டுடே அவர் டைரக்ட் பண்ணாரு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிராகன் படமும் அவர் ஹீரோ நடிக்கிறாரு, நல்லா தான் இருக்கும் ப்ரோ. லவ் டுடே தெரிஞ்சிருக்கும், அவர் கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தான் இருந்திருப்பார் லவ் டுடேலையும். அதை மறைச்சி கேட்டு தான் பண்ணியிருக்காரு. அது செட் ஆகுது, அதே மாதிரி இது செட் ஆகுது அவருக்கு. ஆக்சுவலி பிரதீப் அவரோட ஃபர்ஸ்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் ஹீரோவாக வந்துட்டு நடிக்கிறான்றது அது ஒரு நல்லா இருக்கு. இப்போ இது ட்ரெய்லரா அது பார்த்தப்ப வந்து ஃபன் ஓவர்லோடடாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து கான்செப்ட் வந்து கதை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான், அதாவது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றத தான் நான் பார்க்கணும். ஸோ டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஓமை கடவுளை எடுத்திருக்காரு. அந்த பாட்டுலேருந்து படம் வைஸுமே சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த படமும் யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு படம் அப்டேட் விட்டுருக்காங்க போல். ஸோ அதுவுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன் இந்த படத்தில், நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ன்றனால அது இப்போ நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றனால அந்த வைப் இருக்க தான் இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓவராக இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப நம்ம இது பண்ணுற மாதிரி. பட் உள்ளக்க அந்த காமெடி அந்த இது இருக்கும் போது நமக்கு ஃபன்னாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்க்கும் போது ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தனி ட்ராக்கு, இது எப்படின்னு தெரில, பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் எனக்கு என்னை பொறுத்தவரை கதை வந்து எப்படி முடிக்கிறாங்க, ஏன்னா இதில் வந்து அவனை வந்து ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அவன் அதை வந்து எப்படி அது இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்றது தான் நான் என்னென்னு பார்க்கணும் கதையில்.